துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே, அறியாத காரியங்களை அறிந்து கொள்ள உமக்குள்ளாய் எடுத்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கவும் எங்களுக்கு உதவி செய்கிற உன்னதமான கர்த்தரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி என்று சொல்கிறோம். எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ள கிருபை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. பேசும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்து கடந்து செல்வோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். என் வேதத்தின் வாசிங்க அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆமென். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகின்றார், தம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அவர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மகத்துவங்களை குறித்தும் எழுதி தந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஏதோ வார்த்தையை வாசித்துக் கொண்டு போகிறோம் என்று நினைக்க கூடாது. அது மகத்துவம் உள்ளது, அது மகிமை உள்ளது, அநேக காரியங்களை அடக்கி கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய்த்தான் தேவனே எங்களுக்கு அந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளை ஆழ்ந்து நாங்கள் தியானிக்கின்ற பொழுது கேள்விகள் வரும், குழப்பங்கள் வரும். இது என்ன இப்படி இருக்கிறது, என்ன மாதிரி எழுதி இருக்கிறது என்று கூட எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். அப்படி வந்தாலும் எங்களுக்கு ஒன்று இருக்கிறது என்னென்று கேட்டால், பரிசுத்த ஆவியினாலே வார்த்தையை வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு புரிதொரு அர்த்தத்தை கொடுத்து அந்த அர்த்தத்துக்கூடாக நம்மை வேறு விதத்திலே வழி நடத்தி தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்குள்ளே நாங்கள் போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அவருடைய வார்த்தையை விசுவசித்து அதன்படி செய். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய திட்டத்தின்படி அநேக காரியங்களை நாங்கள் கடந்து வருகின்ற பொழுது எங்களுக்கு கேள்விகள் உண்டாகலாம். அப்படி உண்டாகின்ற பொழுது நாங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாம் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுத்த காரியங்களை நாங்கள் அறிந்து ஆராய்ந்து கர்த்தருக்குள்ளாய் அந்த காரியங்களை நாங்கள் நிதானித்து விளங்கி தேவாவியின் உதவியோடு அவற்றை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உண்மையாகவே அவை மகத்துவமான காரியங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 21வது அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் மட்டும் சௌரி தொடர்ந்து வாசிங்கோ. நாம் 24:4 தொடக்கம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் மட்டும். ஆமென். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஓரின்னும் மலையை விட்டு சுவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே ஒரு அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதாவது கர்த்தருடைய வசனத்தின்படி செய்ய வேண்டியவர்கள் கர்த்தருக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் கர்த்தர் தான் இவர்களை அழைத்து வருகின்றார். வனாந்தரத்துக்கூடாகத்தான் அழைத்து வருகின்றார். அப்படி அழைத்து வருகின்ற பொழுது இவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க தேவதூதர்களின் உணவை இவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட உணவை கொடுத்தும் இந்த ஜனங்கள் என்ன சொல்றார்கள், எங்களுக்கு நல்ல உணவு கிடைக்க இல்லை, எங்களுக்கு கர்த்தர் தார உணவை விட நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்குமா? அவர் தந்த அந்த நல்ல உணவையே அவர்கள் தங்களுக்கு வேண்டாம் என்று அதை குறித்து முறுமுறுத்தது மாத்திரமல்ல, ஊழியக்காரனுக்கு எதிராகவும் அங்கே முறுமுறுக்கிறார்கள். அப்படி முறுமுறுக்கின்ற பொழுது இதை பார்த்த தேவன் எரிச்சல் அடைகின்றார், கோபம் அடைகின்றார். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், இவர்கள் எப்படியாக இவ்வளவு காலம் அழைத்து வருகிறேனே இந்த வனாந்திரத்துக்கூடாக இன்றைக்கு இப்படி ஒரு காரியத்தை சொல்லி தங்களை குழப்பிக்கொண்டு தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு எதிராக நடக்க தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்களே என்ற பொழுது அவருக்கு கோபம் வருகின்றது. அந்த கோபத்தினாலே அவர் என்ன செய்கின்றார், அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்களை கட்டளையிடுகின்றார். அப்படி கட்டளையிட்ட பொழுது அவைகள் இவர்களை தீண்டினதனால் இவர்கள் உண்மையாகவே என்ன காரியங்கள் அங்கே கடந்து செல்ல வேண்டி வருகிறது என்றால் மரித்து போகிறார்கள். அநேகர் இந்த காரியத்தினாலே மரித்து போகிறார்கள். அதாவது தேவனுடைய திட்டத்தை தவறாக பேசுவதும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதும் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. நாங்கள் அந்த காரியங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டியவர்கள். என்றால் நாங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற நாங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு விசேஷம் என்னென்று கேட்டால், கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து அதை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஆகவே இங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆனபடியால் அந்த காரியத்துக்கு மாற்றீடாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவர்கள் அந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தர் சொன்ன பொழுது சனத்துக்குள்ளே உண்மையாகவே ஒரு கேள்வி உண்டாகும். ஏனென்று கேட்டால், உருவங்களை வணங்காதீர்கள், உருவங்களை நாங்கள் செய்ய வேண்டாம், இப்படியெல்லாம் தமக்கு ஒப்பாக ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்ற தேவன் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். ஒரு உருவத்தை செய், அதை பார். இதுதான் வித்தியாசம். செய்கிறதும் பார்க்கிறதும் வேறது, செய்கிறதும் வணங்குறதும் வேறது. இதை நாங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், செய்ய சொன்னவர் தானே அங்கே உருவத்தை செய்ய சொன்னவர், இங்கே உருவத்தை செய்ய சொன்னவர் என்று உருவங்களை செய்து அவற்றை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு காரணம் என்னென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் அவர்களுக்குள்ளே இல்லாதபடியால் அவர்கள் தாங்கள் நினைத்ததை தாங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நிமிஷம். ஆகவே இப்படியாக தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக பாருன்னு சொன்னா பார்க்க வேண்டியதுதான். இன்றைக்கு நாங்களே ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம விட்டுட்டு பெருசா ஏதோ செய்து முடித்து போட்டு அதை பாருங்கள் என்று சொன்னால் அதை விழுந்து வணங்குறதல்ல. அது கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு உரியதல்ல. அல்ல, பெருசா மிகப்பெரிய உருவங்களை செய்வார்கள். அப்படி செய்து போட்டு அந்த உருவத்தை பார்த்து வணங்க சொல்லி ஆண்டவர் சொல்ல இல்லை. இங்கே இவர்கள் அதை செய்கிறது மாத்திரமல்ல, அதை வணங்குறதற்கும் அங்கே தங்களை இந்த காலத்திலே ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம்தான் ஜனங்களுக்கிடையே காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையா எல்லாவற்றையும் அறிவித்திருக்கிறார். செய்யாத, வணங்காத. ஹல்லேலூயா. என்ன வணங்காத? தமக்கு சமமாக ஒன்றையும் நீங்கள் செய்ய வேண்டாம், அவற்றை நீங்கள் வழிபடவும் வணங்கவும் வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், அநேக மதங்களிலே இதை பற்றிய ஒரு அறிவில்லை. பார் என்று சொன்னால் செய், எல்லாவற்றையும் உங்களுக்கு விருப்பமானதை செய். அப்படி அல்ல. பார் என்று சொன்னால் பார்க்கலாம். அப்படி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். ஆனால் அதை வழிபட்டவர்கள் ஒருத்தரும் தப்பி இருக்க மாட்டார்கள்.
அதைத்தான் தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் ஒருத்தரும் தப்பி இருக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னபடி செய்தபடியால் ஜனங்கள் அங்கே காக்கப்படுகிறார்கள். அவை இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்னென்று கேட்டால், ஜனங்களுக்கு ஒன்றை பார் என்று சொன்னால் அதை வழிபடவே ஆரம்பித்து விடுவார்கள், அதை கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள், அதை தங்களுக்கு தெய்வமாக்கிக் கொள்வார்கள். ஆனால் இங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தை உண்டாக்கி அதை உயர்த்தி, அதை கம்பிலை உயர்த்தி அதை பார்க்குங்கள் என்று சொன்ன வாசனம், அது எங்கே நமக்கு இங்கே சரியாகிறது என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் அனைத்தும் நிழலானவைகள், புதிய ஏற்பாட்டின் காரியங்கள் அவை நமக்கு நீதியையும் சரியானதையும் முறையானதையும் நமக்கு வழங்க வைக்கிறது. அங்கே சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது, புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார். ஹல்லேலூயா! நம்ம ஆண்டவராகிய இயேசு உயர்த்தப்படுகிறார். உயர்த்தப்பட்டு அவரை பார்க்க வேண்டும் என்ற அதாவது அவரை நோக்கி பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், வானத்திலே சிங்காசனம், பூமி பாதபடி. அப்ப அவரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்னத்தை பார்க்கிறோம்? ஆகாயத்தை பார்த்து இவ்வளவு பெரிய காரியங்களை செய்த நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை நாங்கள் எண்ணி துதித்து மகிழுகிறோம். அந்த அளவிற்கு கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கொடுக்கப்பட்ட காரியத்தை விளங்கிக் கொண்டு அதற்கு சமனாக கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார் என்றால் பார், அதை வணங்கென்று அவர் சொல்லவில்லை. நாங்கள் என்ன செய்வோம்? ஒன்றை சொல்லிவிட்டால் அதுக்கு காலும் கையும் மூளையும் வச்சு எங்களோட விருப்பத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறதை செய்ய நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு அவைகள் ஆசீர்வாதமாக அமைகின்றது. இங்கே பார்ப்போமா, இந்த 8வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்திலே, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. அப்ப இது அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய சத்தத்தின்படி அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். ஹல்லேலூயா! அதை வணங்குறவன் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் செய்கிற அநியாயங்கள், தவறான காரியங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு வார்த்தையிலே ஜீவிக்கிற நமக்கு, நம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற நமக்கு அவைகளை தலை கொள்ள முடியாமல் இருக்கின்றது. நம்மால் அவைகளை கிரகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஒன்றை சொன்னா ஒன்றை செய்வார்கள். இதுதான் மனுஷன். இந்த மனுஷனுடைய நிலைமை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதாவது மனுஷன் சுயசித்தமுடையவன். நான் ஒன்றை சொன்னா அவன் அதுக்கு மேலால இன்னொன்றை யோசிப்பான், அதற்கு மேலாக காரியங்களை செய்வான். அப்படி செய்கிறதற்கு உரியவனாகத்தான் நம்மை ஆண்டவரே படைத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால் நம் ஆண்டவர் சுயசித்தமுடையவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா! அந்த நிலையிலே கர்த்தர் நம்மை சேர்த்து வைத்து நம்மை தம்மோடு இணைத்துக் கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் ஆண்டவருடையவர்களாய் ஜீவிக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இங்கே நாங்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து அதை அங்கே உயர்த்துங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். இந்த உயர்த்தப்படுதல் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா! ஆண்டவர் நமக்காக உயர்த்தப்பட்டார்.
நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாய் உயர்த்தப்பட்டார். நமக்கு விடுதலை உண்டாகும்படியாய் உயர்த்தப்பட்டார். அப்படி உயர்த்தப்பட்டது அந்த காரியத்தை நாங்கள் உண்மையாகவே விளங்கிக் கொள்வதற்கு பாருங்கள், அங்கே அது நிழலாட்டமாகத்தான் சொல்லப்பட்டது. அந்த காரியம் என்னென்று கர்த்தருடைய திட்டத்தின்படி அங்கே அந்த காரியம் நிகழ்த்தப்படுகிறது. ஏன் என்று கேட்டால், கர்த்தருடைய திட்டத்தின்படி அங்கே அந்த வெண்கல சர்ப்பமானது உயர்த்தப்படுகின்றது. இங்கே இயேசு நமக்காக உயர்த்தப்படுகிறார். ஹல்லேலூயா. இதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் இதை குறித்து யோசிக்க தேவையில்லை. என்றால் அவர் சொன்னதை செய்கிறவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. அவை ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கின்றது பொழுது நாங்கள் பிழைக்கின்றோம். அங்கே வனாந்தரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. இங்கே இயேசு நமக்காக கொல்கொதாவிலே சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள். இயேசு உருவம் இல்லை. இங்க நாங்கள் கடையில் வாங்குறதோ அல்லது வீடு வழியே வைத்திருக்கிறதோ உருவம் இல்லை, இயேசுடையதல்ல. அதை இயேசுடையது என்று சொன்னால் பிசாசு உங்களோடு இருக்கிறான் என்று அர்த்தம். அது இயேசுடையதல்ல. இந்த உலகத்திலே மனிதர்கள் தங்களுக்காக ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள் அவைகள். அவர்களை வீழ்ந்து வணங்கவோ, அவர்களை வீட்டிலே வைத்து சேவிக்கவோ, அலுமாரிக்குள்ளே வைத்து சேவிக்கவோ தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படவில்லை. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனை ஆராதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் வானம், அவருடைய பாதபடி பூமி. அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகத்துவம் உள்ள தேவன், மாறாத கர்த்தர், இருக்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, glory to the Lord. இந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறவர்களாய் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்டு அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படியாய் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்ட அவரை நாங்கள் ஏன் அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் என்று கேட்டால், ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் தண்டிக்கப்படுகிறதான இடம் அங்கே சிலுவை. வாசிக்க கேட்போம். பாவத்தை தேவன் சுமந்து தீர்க்கும்படியாய் அங்கே முற்பகலாக சொல்லப்பட்டதான காரியமான அந்த காரியத்திலே தேவன் சிலுவையிலே இங்கே உயர்த்தப்படுகிறார். கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சட்டம் கொடுமையாயிருந்தது. அந்த சட்டத்திற்கு விலக்கி ஓட ஒருவராலும் முடியவில்லை. அதை செய்கிறவன் அதை செய்தால்தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். அவன் ஒரு நீதிமானாக முடியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி அல்ல. எங்களுக்காய் கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தபடியால் அவரை விசுவசித்து அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தினால் பிழைக்கிறோம். நியாயப்பிரமாணம் சட்டம். நீ செய்தால்தான் உனக்கு விடுதலை. உன் கண்ணிலே உன் கண்ணை அரைந்து பழுதாக்கினால் அவனுடைய கண்ணை அரைந்து பழுதாக்கு. இது சட்டம். இந்த சட்டத்துக்குள்ளாய்த்தான் அவர்கள் ஜீவித்தார்கள். ஆனால் கிறிஸ்துவோ தம்மிலே எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபைக்குள்ளாய் நாங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அதை எழுதியும் தந்திருக்கிறார். ஆகவே வேதத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். இதற்குள்ளே ஏதோ இருக்கிறது. நான் அறிந்து கொள்ளும்படியாய், நான் விளங்கிக் கொள்ளும்படியாய், நான் புரிந்து கொள்ளும்படியாய் இவை எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய துணையோடு இவற்றை நாங்கள் உணர்ந்து அறிந்து ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே வெண்கல சர்ப்பத்தை, அதாவது வெண்கலத்தால் சர்ப்பத்தை செய்ய என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
வெண்கலம் நமக்கு தெரியும், இந்த உலகத்திலே கிடைக்கிறதான அதாவது 2 உலோகங்கள் ஒன்றாய் சேர்ந்து அதை உருக்கி அதை செய்வார்கள். செய்கின்ற பொழுதுதான் வெண்கலம் உண்டாகும். அந்த வெண்கலத்தினுடைய காரியம் என்னென்று கேட்டால், அது நெருப்புக்கு அதை உருகி விடாது. எந்த தீங்குக்கும் அது தனித்து நிற்கக்கூடியது, வல்லமை உடையது. அதனாலேதான் வெண்கலத்தை அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு அறிவித்திருந்தார். வெண்கலத்தால் அந்த உருவத்தை செய்து நீங்கள் அதை உயர்த்துங்கள் என்று. இயேசு தெய்வீக சுமகமும் மனித சுவாபம் இவை 2ஐயும் தனக்குள்ளே கொண்டிருக்கிற அசைக்க முடியாத ஆள்கையுடையவர். ஹல்லேலூயா! அவர்தான் நமக்காக அங்கே தொங்கினார். அவரைத்தான் நாங்கள் பார்த்தோம். அவரை நோக்கித்தான் எங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது, எங்கள் வாய்கள் கூப்பிட்டது. ஆம், கர்த்தருடைய திட்டத்தின்படி நாங்கள் தேவ சாயலையும் மனித சாயலையும் தனக்குள் கொண்டிருந்த இயேசுவை நோக்கி நாங்கள் விசுவாசத்தோடு கூட பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா! அவருடைய பிள்ளைகள் நாங்கள். ஆமென். ஆண்டவர் தாமே கிருபையாய் நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்து அவருக்குள்ளாய் நாங்கள் இந்த காரியங்களையும் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஏனென்று கேட்டால், வெண்கலம் நெருப்புக்கு நிலை நிற்கும். எந்த பிரச்சனைக்கும், எந்த தாக்கத்திற்கும், எந்த துன்பத்திற்கும் நிலை நிற்கும். நாங்கள் வாசிக்க கேட்போம். எபிரேயர்கள் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2:12. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். ஆமென். 2:12. சரியா? அப்ப 12:2 வாசிக்கோ. 12:2 வாசிக்கோ. 18 வாசிக்கிறீங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் தாமே நமக்காக எல்லா பாடுகளையும் சுமந்து தீர்த்தார். நாங்கள் எந்த பாட்டுக்குள்ளும் கடந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் சிலுவையை அவர் சுமந்தார். அதன் ஊடாகத்தான் கர்த்தரோடு நாங்கள் இணைக்கப்பட்டோம். அங்கே சிலுவையை நோக்கி நாங்கள் பார்த்தோம். இயேசுவினுடைய மரணத்தை நோக்கி பார்த்தோம். அந்த மரணத்தினால் நமக்கு உண்டான நன்மைகளை பார்த்தோம். சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்யும்படியாய் அவர் அந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து போனார். ஹல்லேலூயா! உலகத்திலே ஒரு சோதனைக்குள்ளாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சோதனைகளை எல்லாம் ஜெயிக்கும்படியாக நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்தவர் தான் இயேசு. ஹல்லேலூயா! அவருக்கு கூடாகத்தான் எங்களுடைய ரட்சிப்பு, அவருக்கு கூடாகத்தான் எங்களுடைய மீட்பு. இந்த காலத்திலே நாங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாய் வாழுகிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புது கதைகள் சொல்லுவார்கள். அவற்றையெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது. இல்லை, பழைய ஏற்பாட்டில் வாழ்கிறவனும் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு காலமும் போக முடியாது. பழைய ஏற்பாட்டின் படி ஒருவனும் நீதிமானாக முடியாது. தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாடுதான் நம்மை நீதிமானாக்குறது விசுவாசத்தினாலே, எங்களுடைய கெட்டித்தனத்தினாலேயோ அல்ல, எங்களுடைய கிரியைகளினாலேயோ அல்ல, எங்களுடைய அறிவினாலேயோ அல்ல, விசுவாசத்தினால், இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தினால் நானும் நீங்களும் நீதிமான்களாகினோம். ஹல்லேலூயா! இதுதான் கர்த்தர் நமக்கு செய்து வைத்திருக்கிற வேலை. இந்த வழியிலே நாங்கள் அவரோடு இணைந்து கொண்டு விட்டால், அவருக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து விட்டால், அற்புதமாய் அதிசயமாய் அவர் வாக்கு பண்ணபடியே நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா! அவர் ஒருபோதும் நம்மை கைவிடார்.
அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஆகவே நாங்கள் உண்மையாகவே கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வேதம் நம்முடையது, வசனம் நம்முடையது. வேதத்தின்படி வாழுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே அவரோடு கூட உலாவுவோம். இதுதான் தேவன் நமக்கு செய்து வைத்திருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய திட்டத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து அவரை நாங்கள் விசுவசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிற நமக்கு பரலோகம் நிச்சயம். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையை குறித்தும் நாங்கள் யோசிக்க தேவையில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. அப்படி சொல்லி சொல்லி ஜீவிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் இயேசு பார்த்துக் கொள்வார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக் கொள்வார். நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தம்முடைய நீதியிலே நம்மை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. நாம் எல்லோரும் கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்காய் நாம் எழுந்து நின்று நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணி நாங்கள் இந்த காரியங்களை முடித்துக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எழுதி வைத்த மகத்துவங்களை புரிந்து கொள்ள எங்களை வழிநடத்திய பரிசுத்த ஆவியான தேவனே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, எங்களோடு பேசியதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி, கர்த்தாவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து விட்டார் என்றதை எங்களுக்கு விளங்க வைத்த தயவுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே செய்து உமக்கு பிரியமாய் நடந்து உம்முடையவர்களாய் ஜீவிக்க கற்று தந்ததற்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களோடு பேசியதற்காய் நன்றி. அதை புரிய வைத்ததற்காய் நன்றி ராஜா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இன்னுமாய் நீர் தாமே கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். வழமை போல இந்த வேளையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவர்களை காத்து வழிநடத்தி தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாய், நீதியின் சமூகத்திலே அவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் எல்லாருமாகவே ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்ட ஜீவன் உள்ள தேவனே, உங்களை சோத்தரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை உங்களுக்கென்று வேறு பிரித்து ஆண்டவரே, எங்களை உம்முடையவர்களாய் வாழ வைக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் ராஜா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் தந்த தேவனே, நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும் ராஜா. அவர்களை ஆசீர்வதியும் ராஜா. அவர்கள் போக்கையும் வரத்தையும் காத்து வழி நடத்தும் ராஜா. அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும் ராஜா. உமக்குள்ளாய் எடுத்த ஓட்டத்தை உறுதியோடும் வெற்றியோடும் மூடி முடிக்க அவர்களுக்கு உதவி செய்தருளும் ராஜா. உதவி செய்கிற உன்னதமான கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம் ராஜா. இன்னுமாய் திருமணங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற துணையை கட்டளையிட்டு ஏற்ற வேளையிலே திருமணத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதியும் ராஜா. நீங்கள் அதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது கட்டளையிடப்பட்டதற்காய் நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவே, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னுமாய் ஆண்டவரே, பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் உடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்கிறதற்காய் நன்றி 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 என்று சொல்கிறோம்.
ஆண்டவரே, இந்த வேளையிலும் இஸ்ரவேலருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலரை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ராஜா. கிருபை நிறைந்த தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நியாயப்பிரமாணத்துக்கு கூடாய் உம்மை சந்திக்க முடியாது என்பதை அறிந்து மெய்யான மெசியாஸ் ஆகிய உங்களை அண்டிக் கொள்ள கிருபை செய்தள்ளும் ராஜா. கிருபை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. அவர்களை உங்களுக்கு என்று மீட்டுக் கொள்ளுகிற தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பேர் பேராய் உம்மை அறிகின்ற அறிவை அடைந்து கர்த்தாவே உம்மண்டை சேர கிருபை செய்தள்ளும் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் மீட்டுக் கொள்ளும் ராஜா. நீங்கள் மீட்டுக் கொள்ளுகிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய ஆவியானோர் வல்லமையாய் கிரியை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேவனாகிய இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு நல்ல செய்தி. ஈரானிய மக்கள் லட்சக்கணக்காய் மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஞானஸ்நானமும் எடுத்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்த அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் 687 ஸ்தலங்கள் மூடப்பட்டு விட்டன. கர்த்தருடைய வருகை சீக்கிரம். அதைத்தான் நாங்கள் யோசிக்க வேணும். இதுல சந்தோஷப்படுகிறதல்ல, அவருடைய வருகைக்கு நாமும் நம்மோடு இருப்பவர்களும் ஆயத்தமாக வேண்டும். இதை விளங்கிக் கொண்டால் போதும். ஈரானுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் ஈரானுக்குள்ளே நாங்கள் ஒன்றுமே கொண்டு போயிடாத நிலையில் இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அங்கே போய்விட்டது. லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ரட்சிப்பு அங்கே பூர்த்தியாக கர்த்தரை அறிகின்ற அறிவு எல்லா ஜனங்களும் அடைகின்ற பொழுது நான் வருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆவே, அந்த காலத்துக்காக நாங்கள் காத்திருப்போம். கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும்